கிருஷ்ணகிரி மாவட்டம் ஹோசூர் நகரில் உள்ள மலை மீது பழமை வாய்ந்த சந்திரசூடேஸ்வரர் கோவில் உள்ளது. கங்கர்கள், நுளபர்கள், சோழர்கள், ஒய்சாளர்கள், விஜயநகர பேரரசு ஆகிய அரசுகளின் காலத்தில் வளர்ச்சி பெற்ற இந்த கோவிலின் 26 இடங்களில் தமிழ் எழுத்துக்களால் ஆன கல்வெட்டுகள் உள்ளதாக 1974ஆம் ஆண்டு தொல்லியல் துறையால் கணக்கெடுக்கப்பட்டது. இந்த கல்வெட்டில் இருக்கிற ஏறக்குறைய எல்லா செய்திகளுமே உள்ள ஒரு 26 தமிழ் கல்வெட்டு இருக்கிறது. உள்ள இருக்கிற தமிழ் கல்வெட்டில் முதலாம் ராஜேந்திர சோழனுடைய ஒரு கல்வெட்டு ரொம்ப முக்கியமாக குறிப்பிட வேண்டும். உள்ளாம் இருக்கிற மேற்கு கோவில் கோபுர வழியில் வெளியே வரும்போது துலாபாரம் என்ற ஒரு கல்வெட்டு இருக்குது. துலாபாரத்தினுடைய அடிப்பகுதியில் தூணில் முதலாம் ராஜேந்திர சோழனுடைய ஒரு கல்வெட்டு பதிவாக இருக்கிறது. இப்படி இந்த கோயில் முழுவதுமே ஏறக்குறைய சோழர் காலத்தில் கட்டப்பட்டிருக்கிறது. இது தவிர பதிவு செய்யப்படாத பல கல்வெட்டுக்கள் பக்தர்கள் நடந்து செல்லும் படிக்கட்டுகளிலும் தரையில் உள்ள கற்களிலும் ஏராளமாக உள்ளன. இதில் சோழர்கள், ஒய்சாள மன்னர்கள் ஆகியோர் அளித்த நிலதானங்கள் குறித்தும், கொடைகள், கோவில் பூஜைகளுக்காக கொடுத்த நிலங்கள், பொருட்கள் பற்றியும் பதிவு செய்யப்பட்டுள்ளது. இந்த கல்வெட்டுகள் அனைத்தும் பராமரிப்பில்லாததால் மழையில் நனைந்தும் வெயிலில் காய்ந்தும் வீணாகி வருகின்றன. படிகளில் உள்ள கல்வெட்டுகள் மீது பல ஆண்டுகளாக பக்தர்கள் நடந்து செல்வதாலும், எழுத்துக்கள் பொறிக்கப்பட்ட பாறை கற்கள் உடைந்து போவதாலும் அவை மெல்ல மெல்ல அழிந்து வருகின்றன. இந்த கோயில் கல்வெட்டில் ஏறக்குறைய 3 விதமாக அழிவு ஏற்பட்டிருக்குது. ஒரு அழிவு ஏறக்குறைய இயற்கையாகவே அழிவு ஏற்பட்டிருக்குது. பாறைகள்லாம் ஒரு 1000 வருஷம் பாருங்கிறதுனால வெயிலும் உடைக்கெல்லாம் தானே உடஞ்சி அந்த பாறையே தானாக உடஞ்சி போயிட்டு இருக்கு. ஒரு அழிவு இருக்குது. இரண்டாவது அழிவு என்ன பார்த்தீங்கன்னா, அந்த மக்கள் இதை தொடர்ச்சியாக மக்கள் நடந்து போவதனால மக்களில் ஒரு அழிவு ஏற்பட்டிருக்கு, தேஞ்சு போயிருக்குது. மூன்றாவது அழிவு எப்படி ஏற்பட்டிருக்குன்னா, இங்கே இருக்கிற கல்வெட்டில் வெட்டி எடுத்துட்டு போயிருக்கிறாங்க ஏதோ பயன்பாட்டுக்காக. இப்படி 3 விதத்தில் இங்கே அழிவு ஏற்பட்டிருக்குது. கோவிலை சுற்றி பல பகுதிகளில் உள்ள கல்வெட்டுகளும் இதே நிலையில் உள்ளன. 12ஆம் நூற்றாண்டு சோழர்கள் கால வரலாற்றை பிரதிபலிக்கும் இந்த கல்வெட்டுகளின் சிறப்பை வரும் தலைமுறையினரும் தெரிந்து கொள்ளும் வகையில் அவற்றை பாதுகாக்க தமிழக அரசும் தொல்லியல் துறையும் முன்வர வேண்டும் என்பதே வரலாற்று ஆர்வலர்களின் எதிர்பார்ப்பு.